வணக்கம். இன்னைக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு பேய் கதை தான் சொல்ல போகிறேன். எனக்கு அந்த பேய் கதையில் ஒரு கேரக்டர் இருக்காங்க. அவங்க பேர் நம்ம தெரிஞ்சுக்கலாமா? அவங்க பேர் தான் ராஜ். இப்போ நான் அவரோட கதை தான் சொல்ல போகிறேன். இல்லையா? ராஜ் ரொம்ப வருஷ காலமாக பார்சல் அனுப்புறது, பார்சல் எடுக்கிறது, லைக் நாலா மூவ் வேலை, அண்ட் தென் கிராப் ஓட்டுறது, எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்காரு. அப்போது அன்னைக்கு ஒரு நாள் ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ அவருக்கு ஆர்டரும் குறைவாக தான் இருந்துச்சு. இப்போ அவருக்கு அந்த நாள் ஒரு 3 ஆர்டர் 4 ஆர்டர் எப்போவுமே அவருக்கு நிறைய ஆர்டர் போந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் அவர் இந்த ஆர்டர்ஸ்னால ஒரு நாளே அவரோட 300-400 அப்படின்னு சம்பாதிக்கிறவர். அன்னைக்கு ஒரு நாள் பார்த்து அவருக்கு ஆர்டரே கிடைக்கல. ஸோ அவரும் அந்த மலையில் வீட்டுக்கு போகாமல், சரி எப்படி இருந்தாலும் எனக்கு ஆர்டர் கிடச்சிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அவரும் வெயிட் பண்ணி பார்க்குறாரு. ஸோ அவர் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸோ அந்த பஸ் ஸ்டாப்பில் நின்று வெயிட் பண்ணி பார்க்குறாரு, எங்கேயாச்சும் ஆர்டர் கிடைக்குமா போருமா அப்படி அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறப்ப ஒரு ஆர்டர் கிடச்சிச்சு. ஆனால் அந்த ஆர்டரில் தான் ட்விஸ்ட் இருக்குது. அந்த ஆர்டர் ரொம்ப தூரமாக போயிட்டு அவர் அந்த பார்சலை டெலிவரி பண்ணணும். ஸோ அவர் இந்த ஆர்டரை எடுக்கலாமா வேண்டாமான்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தார். இப்போ அவர் அந்த ஆர்டரை எடுத்தால், ஸோ அவருக்கு அந்த நாள் சம்பளம் கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். இப்போ அவர் அந்த ஆர்டர் எடுக்கலைன்னா அவருக்கு அந்த நாள் ரூகியில் தான் இருக்கும். ஸோ அவர் ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு, சரி ஓகே அப்படின்னு அந்த ஆர்டரை எடுக்கிறார். எடுத்துட்டு அந்த லொக்கேஷனுக்கு அவர் போகிறாரு. போகிறப்ப அங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த பாதை ஸ்டாப், லைக் சொல்கிறது, அதுக்கு அதுக்கு மேலே அந்த பாதை போக முடியாது. ஃபுல்லாக ஸ்டாப். ஸோ அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது சுற்றி காடு, அண்ட் தென் கைஸ் இங்கனால பாருங்கள், சுற்றி காடு, மழை வேறு பிஞ்சிட்ருக்கு. அந்த டைமில் இருட்டாக வேறு இருக்குது. நம்மளாக இருந்திருந்தா ஐயோ ரொம்ப பயமாக இருக்கும். ஆனால் ராஜ் வேலை செஞ்சு ஆகணும் ஒரே நோக்கத்தோட அவர் அங்கே வெயிட் பண்ணி பார்க்குறாரு. அவர் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. கஸ்டமர் வருவாங்களா மாட்டாங்களான்னு இருக்கிறப்ப அவர் என்ன பண்ணார், அந்த கஸ்டமருக்கு கால் பண்ணுறப்ப அந்த காலை ஒரு வயசான தாத்தா எடுத்து பேசுகிறப்ப ராஜ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி உங்கள் பார்சல் வந்துருச்சு, நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் இந்த லொக்கேஷனில் தான் இருக்கேன், இதுக்கப்புறம் என்னால் வர முடியல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அந்த தாத்தா என்ன சொல்கிறாரு, நீங்கள் வர முடியும், உங்களுக்கு வர முடியும், ஆனால் காடியோ சரி பைக்கோ சரி வர முடியாது, நீங்கள் நடந்து தான் வரணும்னு சொல்கிறாங்க. அப்போது ராஜ் எதுவுமே யோசிக்காமல், நான் இந்த பார்சலை கொண்டு போய் சேர்த்தா மட்டும் போதும், இந்த இடத்துலேருந்து நான் வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு அவர் மைண்ட் செட்டோட அந்த பார்சல் எடுத்துக்கிட்டு போகிறாரு. அந்த காட்டுக்குள்ளே ஒரு சின்ன பாதை, ஒரு ரோட் சைட் மாதிரி இருக்குது. ரோட் சைட் சொல்ல முடியாது, சின்னதாக அந்த பாதை இருக்கும்ல, அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்களா, எப்படின்னா சின்னதாக பாதை மாதிரி இருக்கும். அந்த பாதையில் போகிறாரு. போகிறப்ப அவர் கண்ணுக்கு ஒரு பாலடைஞ்ச வீடு தெரியுது. அப்போது அவர் அங்கே அவருக்கு ஒரு மாதிரி மனசில் பதட்டம் ஏற்பட்டுச்சு. என்னது, இன்னொரு பாலடைஞ்ச ஒரு வீடு இருக்குது அப்படின்னு அவருக்கு அங்கேயே டவுட் வந்துச்சு. ஆனால் அப்படி போகிறப்ப அந்த பாலடைஞ்ச வீடை தாண்டி போகிறாரு.
போகிறப்ப அதுக்கு மேலே எந்த வீடுமே இல்லை. ஸோ அவர் வந்துட்டு அந்த இடத்துல நின்று ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்காரு. ஓகே, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ ராஜ் வந்துட்டு அந்த வீட்டுக்கு போயிருப்பாரா, இல்லை அங்கேயும் நின்றுட்டு இருந்திருப்பாரா, இல்லை அங்கே நின்று ஃபோன் அடிச்சிருப்பாரா அந்த தாத்தாவுக்கு? ஒன்றும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா பார்ட் 2 வீடியோ பாருங்க.